ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு 499th எபிசோட், நாளைக்கு 500th எபிசோட். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு எபிசோட். பட் எல்லாமே புஷ்ஷுன்னு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இன்னைக்கு எபிசோட பார்த்தே வந்தாச்சு. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா வைஷாலி அண்ட் அவங்க ஃபேமிலி அப்புறம் நர்மதா பாப்பா கூட சேர்ந்துட்டு இந்த மேரி கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு கியூட் வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்னாப்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் பற்றி சொல்லணும், ஒரு நல்ல எபிசோடாக தான் இருந்துச்சு. பட் ரொம்ப ட்ராக் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாத்தா பாட்டி அண்ட் விஜயோடைய கான்வர்சேஷன் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஈவன் விஜயோடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஸ்ட்ராங்கான வேலிட் பாயிண்டாக தான் வச்சுட்டு இருக்காங்க. ஈவன் தாத்தா பாட்டியோட வாயுமே அடிச்சாரு, என்ன சந்தேகப்படுறீங்களா தாத்தா அப்படின்னு கேட்டு. பட் எனிவேஸ் நீயும் காவேரியும் சேர்ந்து பண்ணுறீங்க. ஈவன் விஜயோடைய இன்னொரு பாயிண்ட்டுமே வந்து அவங்களுக்கு அந்த சந்தேகத்தை போக்குச்சுன்னு தான் சொல்லணும். வெண்ணிலாவை ஃபுல்லாக க்யூர் பண்ணி அவளுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு லைஃப்பை செட்டில் பண்ணி இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட சொன்னாங்க. ஸோ தாத்தா பாட்டிக்குமே வந்து இப்போ ஒரு பெரிய ஹோப் இருக்குது. ஸோ ஃபைனலி இன்னொரு டவுட்டுமே கிளியர் ஆச்சு. இன்னைக்கு வந்து லாயர் வந்தாங்க. அந்த லாயரையே வந்து விஜய் தான் வர சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்காக தான் அவர் வராரு. பட் இந்த விஷயத்தையும் ராகினி வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஈவன் விஜய் வந்து வர சொன்னதே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ஈக்குவல் ஷேர்ஸ் கொடுக்கணும் அண்ட் ஒரு முக்கியமான ரோல் வந்து காவேரிக்கு கொடுக்கணும் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி. அது ரிலேட்டடாக தான் கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் பற்றிலாம் பேசுகிறாங்க. ஸோ காவேரி வரும்போது கரெக்டாக லாயர் வந்து கிளம்பிடுறாரு. ஸோ காவேரிக்கு வந்து விஜய் சொல்லிடுறாரு ஆஃபீஸ் ரிலேட்டடான மேட்ரு பேச தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் காவேரியை விஜய் வந்து இப்படி பிடிச்சி கூப்பிட்டு போன அந்த ஒரு சீன் தான் இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட்டு. மற்றபடி வெண்ணிலாவுக்கு வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே ஊட்டிலாம் விட்டாங்க. அண்ட் அந்த அவங்களுடைய ஹவுஸ் அவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்களே அந்த வீட்டை காமிச்சதுமே அவங்களுக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இன்னும் இது மாதிரி எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இன்னும் சில காஸ்டியூம்லையுமே வந்து வெண்ணிலா பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து காவேரி இன்னுமே ராகினி இன்னுமே காவேரியை வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலி அந்த ப்ரோமோ கண்டென்ட், அந்த ஊஞ்சலில் உட்காந்து பேசுறது, அவங்க கூப்பிட்டதும் காவேரி போயே இருக்கக்கூடாது. ஈவன் காவேரி வந்து இன்னைக்கு அந்த வெண்ணிலாவுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா செம்மையாக இரிட்டேட் பண்ணுற மாதிரி, ஏதாவது நோஸ் கட் பண்ணுற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. பட் ஊஞ்சல் கிட்ட உட்காந்துட்டு ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே பேசுறதுலாம் ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. காவேரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாயர் வந்ததுக்கு காரணமே டிவர்ஸ் அப்படின்னு சொன்னதுமே காவேரிக்கு வந்து அது மேலே ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக விஜய் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக பதிலடி கொடுத்தாங்க. இது வந்து நமக்கு ப்ரோமோவில் கட் பண்ணிட்டாங்க. பட் கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னு தான் அவங்களோட முகம் வந்து மாறுச்சு. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் யோசிப்பாங்க தாத்தா பாட்டி வச்சுட்டு அவர் கான்ட்ராக்டை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி. ஸோ இன்னும் இதே காஸ்டியூமில் தான் நாளைக்கும் கண்டினியூ ஆக போகுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நான்லாம் 500 எபிசோட எந்த அளவுக்கு நினச்சி வச்சுருந்தேன். ஆனால் இவங்க என்னடானா இந்த காஸ்டியூம்லேயே இன்னும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த எல்லோ கலர், அந்த காவேரி எல்லோ கலர்லையும் விஜய் அந்த பர்பிள் கலர் ஷர்ட்டில் வராங்க இல்லையா. ஸோ அந்த சீனாவது நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆனால் நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு. இன்னொரு சைடு வந்து கங்கா யமுனாவுடைய கான்வர்சேஷன். ஈவன் யமுனா வந்தோடனே கங்கா வந்து சொல்லுவாங்க மறுபடியும் காவேரியை பற்றி தான் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அப்படியே கிளம்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அவங்க அம்மாவுடைய கான்வர்சேஷன், நிவேன் வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் நாளைக்கு என்னமோ அவங்களுடைய கண்டினியூவேஷன் இருக்கும்போது தான் தோணுது. பிகாஸ் கங்கா வந்து அந்த மொபைலை வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களே, அது ரிலேட்டடாக மேபி ஒரு கான்வர்சேஷன் வரலாம். ஸோ பார்க்கலாம் 500 எபிசோட அட்லீஸ்ட் ஒரு சீனாவது நமக்கு சாதகமாக நம்ம நினச்ச மாதிரி கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.